முழுமையா நம்பணும். விவேகானந்தர் சொன்னது மாதிரி நம்பிக்கை தான் பலம், அவநம்பிக்கை பலவீனம் அப்படின்னு சொல்லுவார். அதனால நம்பிக்கையோடு இருக்கணும். வள்ளல் பெருமான், ராமலிங்க வள்ளலார் தெரியும் இல்லையா, வடலூர்ல வள்ளல் பெருமான் விபூதியை எடுத்துட்டு முருகா அப்படின்னு சொல்லி நிலக்கண்ணாடியை பார்த்தாராம், பூசிட்டு நிலக்கண்ணாடியை பார்த்தாராம். நிலக்கண்ணாடியில முருகன் வந்து நிற்கிறான், முருகன் நிலக்கண்ணாடியில வந்து நிற்கிறான். இப்ப எந்த அளவுக்கு பக்தி இருக்கும் பாருங்க. இங்க முன்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா திருவாசகத்தெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற வரி இருக்கு இல்லையா, இந்த வரிய படிச்சிட்டு இதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணக்கூடிய ஜி போப் அவர்கள், அதாவது வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மொழியை படிச்சு திருவாசகத்தை உள்வாங்கி 40 ஆண்டுகள் திருக்குறளையும் திருவாசகத்தையும் படித்து உள்வாங்கி அங்க மொழிபெயர்ப்பு பண்ண நினைக்கிறவர் இமைப்பொழுதும் எங்கக்கூடிய ஒரு வரி இருக்குல்ல, அந்த ஒரு வார்த்தை, இந்த ஒற்றை வார்த்தைக்கு அங்க உள்ள டிக்ஷனரி எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கிறார். இமைப்பொழுதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு இருக்கு இமைப்பொழுதிலும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஈச் அண்ட் எவரி மூமெண்ட், அப்படிதானப்பா? இது வந்து தூய்மையான தமிழ் நான் இப்ப சொன்னது, அப்படிதானா இல்லையா? இமைப்பொழுதிலும் அப்படின்னு சொன்னா எப்பொழுதுமே எம்பெருமான் என் கூட இருக்கணும் அப்படிங்கறதா நம்ம அகராதியினுடைய அர்த்தம். இப்போ இமை தட்டுறோம் இல்லையா, இப்போ நம்ம கண்ணை தட்டி முழிக்கிறோம் இல்லையா, அந்த பிராக்ஷன் டைம், அந்த இடைப்பட்ட நேரத்துல கூட இறைவன் என்ன விட்டு போயிடக்கூடாது, அந்த நேரம் கூட கடவுள் நம்ம கூட இருக்கணும். அதான் இமைப்பொழுதும் அந்த கண் தட்டி முழிக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட கால சூழல்ல கூட இறைவன் என்ன விட்டு போயிடக்கூடாது, நீ எப்பவுமே என் கூட இருக்கணும், இதான் அர்த்தம். இதுக்கு ஆங்கில அகராதியை எடுத்து பார்த்து ஜி போப் அவர்கள் விட கண்டுபிடிக்க முடியாம திணறினார், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார். அப்புறமா ஓரளவுக்கு அவருக்கு கிடைச்சிச்சு.